அவன் என்ன பிரச்சனை வேண்டும் ஓடுறாவா மொரட்டு தூக்கமாக்குதியா மடி அது ஏழுக்கிறான் போயிட்டு ஏழுக்கிறான் பிரச்சனை போயிடறான் ஒரு மலரை தேடி ஒரு வண்டி எதற்காக வரும் ஒரு மலரை தேடி வண்டி எதற்கு வரும் மலரை உள்ள தேனம் இது வண்டு மாதிரி தெரியும் நாய் அவள் வேண்டாம் எனக்கு அவள் யோஜனா இந்த வண்டியில் மலர் தேடி வேண்டாம் நல்லா அழகா அள்ளி கொடுத்து நடி காட்டா கொண்ட வேலைக்கு கொண்ட தமிழே வராது அவன் என்ன கேட்டாலும் பரவாயில்ல எஸ் எஸ் எஸ்
அப்படின்னு ஒரு மஜில Yes, no. மடி மாட்டா நாடகம் பண்ணா ஏய் ஊர்வசி வந்துட்டா என்ன சொல்ற எஸ் இல்லைன்னா நோ எஸ் இல்ல நோ எஸ் இல்ல ரெண்டுத்தையும் ஒன்னா சொன்னா பைத்தியக்காரன் எஸ் இல்லைன்னா நோ ஆமா எதை முதல் சொல்லலாம் எதனா ஒண்ணு சொல்லணும் நோ எஸ் எஸ் இல்லைன்னா நோடா எஸ் இல்ல நோ எஸ் இல்ல நோ எஸ் இல்ல எஸ் இல்ல நோ இல்ல எஸ் இல்ல எஸ் இல்லைன்னா நோ எஸ் இல்லைன்னா நோ எஸ் இல்ல நோ ஊர்வசி டேய் எப்ப சொன்னா ஊர்வசி இந்த இடத்திலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் நான் சொல்ற மாதிரி ஒன்னரை கேட்டா போதும் உருவத்துக்கு தான் வந்துக்கிறேன் வழி விடுவதற்காக சிரிக்காத சூட்டு வாயிலாம் பற்றி வந்து நின்று அழகா நின்று அவன் கேட்ட பைத்தியக்கார பேர் பண்ணாத பாடியா பெரிய எடுத்துக்கிறாங்க ஒரு மாதிரி இருறா பாடி கொஞ்ச நாள் அழகா நின்று ஸ்கூல் அதிகமாக தான் வந்து இந்த பாடி ரெண்டு இந்த இடத்துல நீ தப்பிக்க வேண்டும் நான் சொல்ற மாதிரி கேட்டா போதும் மாடு சிலைக்கு வர மாத்தி சொல்ல போற ஏங்க நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே ஒரு அழகவே இல்லையே மனா சொல்லிட்டு நீங்க இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே நீங்க என்ன ஆம்பளியா கேட்டு தப்பாரு நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்களே நீங்க என்ன ஆம்பளையா மச்சான் என் பேரை எடுத்து சூப்பர் அடுத்த வார்த்தை அப்படின்னா நீங்க என்ன பொட்டியா அப்படின்னா நீங்க பொட்டியா போகாம நீ இங்கிலீஷ் பேசுன ஜனத்துக்கு டைட் ஆயிடுது மணி அம்மா ரொம்ப இதுவாயிடுது எங்க அம்மா நடிச்சவங்க அவனை ஒருத்தவனுக்கு தான் பெத்தாளா யாருக்கு வணங்க 1200 ரூபாய் வாங்க போறோம் அவங்க அம்மாவை இது மாதிரி ஆகிட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன கிராசா அப்படியே நீங்க கிராஸா ஆமா எஸ் நன்னப்பா ஆமா நோ நன்னா அந்த அக்கா அந்த அண்ணன் என்ன கேட்டாங்க ஆம்பளையான்னு கேட்டாங்க ஐயா என்ன பதில் சொன்னாரு இல்லைன்னு சொன்னாரு
மனம் வாங்க யார் கூடுவார் வாழவழி தேடுகிறேன் வாழாமல் வாடுகிறேன் வாழவழி தேடுகிறேன் பஞ்சகனி போய்விடலாமே பஞ்சகனி போய்விடலாமே நெஞ்சத்தை யார் பேற்றுவார் வாழவழி தேடுகிறேன் வாழாமல் வாடுகிறேன் வாழவழி தேடுகிறேன் பஞ்சகனி போய்விடடா பஞ்சகனி போய்விடடா தன்னாலே ஒன்றாகி யாரு இருந்தா ஒரு பாடு இருந்தா சென்று பார்த்தால் என்ன சொல்ல போற நமக்கு சொந்தமான மலர்களை பறித்து நமக்கு தொடுத்து பாடலுக்கு அம்மனுக்கு மாலையாக செலுத்தி விட்டாலும் அவள் யார் உனக்கு தங்கையாக நிற்க வேண்டிய அப்படி தங்கையாக நிற்க வேண்டியவளை தாரமாக நிற்கிறார் தப்பு செஞ்சுக்கலாம் அடிக்காத ஆனந்த பண்ண தன்ன பண்ண கைப்பட்டதே அவனுக்கு இந்த இடத்துல போட்டு
உப்பு போட்டு அவிச்சு சாப்பிடு. மனுஷன் போடுறது எவனா துணுமா அங்க யார நிற்க வேண்டிய ஊர்வசியை தாரமாக நிறுத்துகிறாய். ஆகையினால் இந்த தேவலோகத்திலே அருகது கிடையாது. ஐயோ, பூலோகத்திலே ஒரு மாநிலம் பிறந்து பல இன்பத் துன்பங்கள் அனுபவித்து இறைவன் தேவலோகம். போதும் நிறுத்துங்கள். நான் பெற்றெடுத்த மகனாக இருந்தால் இப்பேற்பட்ட சாபத்தை கொடுத்திருப்பீர்களா? யாராக இருந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் யார்? இந்த ஊர்வசிதான். ஊர்வசியா? அவர் கழுத்திலே என்றும் இல்லாத இந்த மரகத மாலை எப்படி வந்தது என்று கேளுங்கள். ஊர்வசி யோகியா முண்டை. ஒரு வாட்டி தானே என்ன மாலை இது? என்னடா தெரியாது சொல்றா? நான் வார்த்தை என்ன? ஊர்வசி தேவனுக்கு சொந்தமான பாரிச்சாத மலர்களை பறித்து இவருக்கு என்ன கட்டளை இட்டீர்கள்? பாரிச்சாத மலர்களை நீருற்று பாரிஜாத மலர்கள் யாருக்கு உரிய? தேவனுக்கு சொந்தமானது. உங்களுக்கு உரிய பாரிஜாத மலர்களை பறித்து பறித்து ஆழமாக தொடுத்து தொடுத்து பூலோகத்திலே இருக்கக்கூடிய அம்மனுக்கு சுட்டிருக்கிறார். உங்கள் அனுமதியின்றி அதை கேட்டதற்காக ஊர்வசி, மலரை பறிக்கலாம், ஆரமாக தொடுக்கலாம், பூஜை செய்யலாம். யாரும் தடுக்க முடியாது. இருந்தாலும் என்னுடைய அனுமதியின்றி பூலோகம் சென்றால் உனக்கு தாமதம் கொடுக்கப்பட்டு தேவ சபையிலே அரம்பை ஊர்வசி மேலகை திலோதமை இதிலே நாட்டியத்திலே சிறந்தவள் ஊர்வசி என்று வேறு எதுவுமே பேசாரு. இந்த தேவ சபையிலே இருப்பதற்கு அருகதை ஐயோ, பூலோகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து பல இன்பத்துக்கும் அனுபவித்து பிறகுவா தேவலோகம் கொடுத்தாவி. போயிட்டாங்க. நான் மட்டும் இருக்கவும் ஏய், நான் என்னடா சொன்னேன்? இப்படி செய்யலாமா? இப்படி செய்யலாமா? செய்யவே இல்லைங்க. என்ன செய்ய? போய் ஏய், அவர்கள் இருவரை கண்காணிப்பதற்காக அனுப்பினேன். ரெண்டு பேரும் செஞ்சாங்களா இல்லையாப்பா? வேலை செய்யறாங்களா இல்லையா? கடமையில் தவறாமல் இருக்கிறார்கள் பார்த்து சொன்னேன். நீயோ அவர்களை கண்காணிக்க விட்டதால் நீயோ பூலோகத்திலே ஆணும் இல்லாது பெண்ணும் இல்லாது இது நகையாக போகிறது. நான் கொடுத்த சாபத்தால் என்னுடைய வளர்ப்பு மகன் ஆட்சியர் பூலோகத்திலே மகனாக பிறக்கப் போகின்றார். அந்த ஊர்வசியோ அந்த மரகத மாலையோடு பிறக்கப் போகின்றார். அந்த மரகத மாலை கழுத்தில் இருக்கிற எந்த ஆபத்தும் கிடையாது. மாலை அகன்று விட்டால் அப்போதே அவளுக்கு மரணம் நிச்சயம்.